ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்படி போணுச்சுன்ட்டு பார்க்கலாமா? சிறப்பாக நாத்தனார் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு குடி போகிற ஃபங்க்ஷன் டைம்லலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, பிஸியாக இருந்ததால். 2 நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ பேசக்கூட எடிட் பண்ணக்கூட நேரம் இல்லை. அங்கே ரொம்ப சவுண்டாக இருந்துச்சா, சரின்னு தான் பேக்ரவுண்டுக்கு வந்து பாட்டு வந்து போட்டு இது பண்ணிட்டேன். அப்படியே நாத்தனார் வீட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். ஈவினிங் போலேயே கிளம்பி வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி வந்துட்டோம். 2 குடி போகிறது இருக்குது. அப்படியே வந்து அட்டன் பண்ணிவிட்டு நாத்தனார் வீட்டில் வந்து விருந்து, அதுக்கு வந்து போக வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குடி போகிறத வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டு வந்து குடி போனாங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து அவங்க வீடு. ஆக்சுவலாக அங்கே நடந்து வந்தாங்களா, அதுதான் வந்து அந்த ஃப்ரெண்டோட வீட்டில் தான் வந்து ஃபங்க்ஷனு. அங்கே போயிருந்தப்போ இன்னொரு ஃப்ரெண்டும் அவங்க பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பேசிட்டு உட்காந்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அப்படியே வந்து வீடெல்லாம் சுற்றி பார்த்தோம், பொறுமையாக சுற்றி பார்த்தோம். வீடு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த சாமி ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. எங்கேயுமே அந்த டிசைன் வந்து பார்க்கல, இங்கே தான் வந்து புதுசாக இருந்துச்சு. இந்த வெயில் கூட பார்க்காம மேலே ஏறி போய் பார்த்துட்டு வராங்க வீடை 3 பேரும். நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். காலையே வந்து குடி போகிறது வந்து முடிச்சுட்டு நாங்கள் வர வந்து 8 மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க பொண்ணுக்கு வந்து சடங்கு வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க சாமி ரூமு. ஒரு மாதிரி டைல்ஸ் மாதிரி ஃபுல்லாக வந்து சாமி இது பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. சரின்னு பார்த்துட்டு அப்படியே நாத்தனார் வீட்டில் விருந்துக்கு கிளம்பியாச்சு. அப்படியே நாத்தனார் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொல்ல அடுப்புலேயே வந்து முட்டையை வச்சுட்டு அப்படியே வந்து சில்லி போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில்லியை போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். நாத்தனார் வீட்டில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் மட்டன் பிரியாணி, ரைத்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு உட்காந்துட்டு வீட்டை பக்க கிளம்பி ஒடியாந்தாச்சு. இம்மேனு வீட்டுக்கு போனோடனே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததில் துணி அவ்வளோ இருக்குங்க, எதையுமே இன்னும் துவைக்கல. போய் தான் வேட்டையை வந்து ஆரம்பிக்கணும், துவைக்கிற வேலையை. நாங்களாம் ரொம்ப ஓன் ஆகிட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் நார்மல் ஆகும் போல் இருக்குது. தேங்க்யூ, பாய்.